இப்போ ரீசெண்டா நடக்கக்கூடிய எனி காம்படிட்டிவ் எக்ஸாம் ஆகட்டும், லைக் டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, பேங்கிங், ரயில்வே இந்த மாதிரி எந்த ஒரு எக்ஸாம் இருந்தாலும் சரி, ஆப்டிடியூட்ல இந்த மாடல் கொஸ்டின் அடிக்கடி கேட்கறாங்க. இந்த கொஸ்டின் பார்க்க தான் ரொம்ப பெரிய கொஸ்டின் மாதிரி தெரியுது. ஆனா கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுமா ரொம்ப ஈஸியா அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணிடலாம். அதாவது ஏபிசின்னு 3 ஸ்கூல் இருக்கு. அந்த ஸ்கூல்ல இருக்கிற மாணவர்கள் எண்ணிக்கை விகிதம் பார்த்தோம்னா 5:4:7. ஸோ அந்த ஸ்கூல்ல இருக்கிற மாணவர்கள் எண்ணிக்கையை அதிகப்படுத்துறாங்க, அதாவது இன்க்ரீஸ் பண்றாங்க. அதாவது ஏ ஸ்கூலுக்கு 20%, பி ஸ்கூலுக்கு 25%, சி ஸ்கூலுக்கு 25% மாணவர்கள் எண்ணிக்கை அதிகப்படுத்தினா புதிய விகிதம் என்னன்னு கேக்குறாங்க. சோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்றாங்க பார்க்கலாம். ஏ பி சின்னு 3 ஸ்கூல் இருக்கு. ஆரம்பத்துல மாணவர்கள் எண்ணிக்கையோட விகிதம் 5:4:7. சோ அதுக்கப்புறம் 20%, 25%, 20% இன்க்ரீஸ் பண்றாங்க. சோ புதிய விகிதம் என்னன்னு கேக்குறாங்க. சோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா. இங்க ஏ ஓட ரேஷியோ 5. 5 இன்ட்டு சோ எப்பவுமே நம்ம பேசிக்கா 100ன்னு வச்சுக்கணும். அப்ப 100 + 20 120%. அதே மாதிரி இங்க 4 இன்ட்டு 100 + 25 125%. அதே மாதிரி இங்க 7 இன்ட்டு 120%. நெக்ஸ்ட் பெர்சன்டேஜ் பாருங்க 3 ரேஷியோல காமனா இருக்கு, அதை கேன்சல் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் 5ஆல கேன்சல் பண்ணோமா இங்க 24, அதே மாதிரி இங்க 25, அதே மாதிரி இங்கேயும் 24. நெக்ஸ்ட் 4ஆல கேன்சல் பண்ணா இங்க 6, இந்த 4 கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி இங்க 6. ஸோ இதுக்கு மேல எதுவும் காமனா வகுப்படக்கூடிய எண் எது இல்லை. அப்ப 5×6 30, இங்க 25, இங்க 6×7 42. புதிய விகிதம் பார்த்தோம்னா 30:25:42. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.